ஹலோ ஹலோ ஹலோ. ஹரி ஓம் நம சிவாய. ஆனை முகமும் ஒரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான பூணூலகா தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகனே விநாயகனே நானே உமது பாதம் போற்றி செய்வேன் நாவில் வந்துதிப்பாய் கணபதியே. தந்தி முகனே குருவே தம்பிரானை தொழுவே சிந்தை தனில் ஐந்தெழுத்தை செப்புவே பின்னால் நமக்கு ஒரு காரியம் கைகூடுமா. அப்படித்தானே தந்தோம் தன்னன்னை தன்னா தன்னன்னை தனன்னா அப்படி கணபதியே என் குருவா ஐயனே கனவிலையோ நான் மறவே குணபதியே அருமுகவா நான் குஞ்சரமே உமை பாடு நம் பாடுவேனே ராமா உன்னை ஐயா பாடுவேனே ராமா உன்னை நம்பழகாடோ உமை தொழுவே பாடுவேனே ராமா உன்னை ஓராஜா பாடுவேனே ராமா உன்னை நம்பழகாடோ உனை தொழுவே. நான் தேடுவேனே ராமா உன்னை ஐயனே அத்தானோட திருமகனே ஆறுமுகமுடைய வேல் முருகா காணகுரவல்லி மணவாளா காணகுரவல்லி மணவா கந்தனே எந்தூர் வடிவேல் முருகா குரவல்லி மணவாளா மணவாளா ஐயா செந்தூர் வடியே வேல் முருகா ஐயனை பாடறியும்படி பரி அந்த பாட்டினோட வகையறி ஏடறிய எழுத்தறி ஏட்டினுள்ள வகையறி ஏடறிய நாளையிலே என்னை எழுத வைத்தார் என் குரு அறியாத நாளையிலே என்ன விவரம் செய்தார் என் குரு அண்ணா உங்க மறந்திட்டாரோ எந்த அண்ணாவியை மறப்பதில்லை நான் ஜோறு உங்க மறந்திட்டாரோ வாத்தியார மறப்பதில்லை நான் நெஞ்சொரு நாள் மறந்தாலோ நெஞ்சொரு நாள் மறந்தா நினை ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்திட்டாளோ நான் நினை ஒரு நாள் மறப்பதில்லை தாயே. அதாவது ஆமா
குவளையமெல்லாம் பெயர் விளங்கி வரக்கூடிய இந்த குலசேகரப்பட்டினம் நன்னகரத்திலே இந்த குலசேகரப்பட்டினம் நன்னகரத்திலே அள்ளி வரம் கொடுக்கக்கூடிய ஆமா என் தாயாகப்பட்ட ஞானமூர்த்தி ஈஸ்வரர் சமேத முத்தாரம்மாளுடைய ஆலயத்திலே மார்கழி மாத திருவிழாவை முன்னிட்டு காமதேனு வழிபாட்டு மன்றத்தினர் நடத்தி வரக்கூடிய இந்த 1008 பால்குட அபிஷேக விழாவினை முன்னிட்டு இன்றைக்கு அம்மாளுடைய ஆலயத்தில் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் நாமளுக்கு சொல்லி தந்த வாத்தியாரை சொல்ல வேண்டும் அல்லவா? கட்டாய சொல்லணும். அண்ணவுங்க மறந்தாலும் அண்ணாவிய மறப்பதில்லை. சோறு உங்க மறந்திட்டாலும் சொல்லி தந்த வாத்தியாரை மறப்பதில்லை. நெஞ்சொரு நாள் மறந்திட்டாலும் நாமல் நினைவொரு நாள் மறப்பதில்லை. ஆகையினாலே எனக்கு கற்று தந்த குல குருவாகப்பட்டவர்கள் யார் என்றார்? அவர்கள் யார் ஐயா? திருநெல்வேலி ஜில்லாவிலே திருவுருவம் அமர்ந்த நாடு மூவாத்தங்கரையோரோ சிவனப்பேரி அருகில் வாழும் எங்கள் தோகமையில் விரித்தாரோ தோணி தோர நகர்தனிலே அவர் சான்றோர் உளந்த அண்ணாதியிலே சத்திரியன பிறந்தமாயே ராமரையும் சுமந்து வரோ தாத்தா ராமசாமி புலவர் திருநெல்வேலி ஜில்லாவிலே திருவுருவாக அமர்ந்த நாடு அந்த மூவாற்றங்கரையோரம் சீவளப்பேரி அருகிலே வாழும் தோகமையில் விரித்தாடும் ஏழ தோணித்துறமான நகரத்திலே சான்றோர் உலகத்திலே பிறந்த பூமான் சீமான் ஹரிஹரி ராமா அயோத்தி ராமா கோதண்ட வளைத்த என் கோதண்டரு ராமரை சுமந்து ஆடி வரக்கூடிய தாத்தா ராமசாமி நாடார் அதற்கு அடுத்தபடியாக ஈன்றெடுத்த அப்பா முருகேச நாடார் அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு என் அம்மா முனியம்மாள் என்ற சாவித்ரி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு வையகமெல்லாம் பெயர் விளங்கும் வடக்கு அழகராஜார் புறத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மாமா கருப்பசுவாமி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு மேலும் என்னனுக்கு குல குருவாகப்பட்டவர்கள் யார் என்றால் அவர்கள் யார் ஐயா? வில்லிசை கவிகள் எல்லாம் விருத்தம் போட்டாரு தஞ்சொல்லும் ஆடாத தேவதையை ஆட வைத்து பார்ப்பவர் பேசாத தேவதையை பேச வைத்து பார்ப்பவர் கல்சிலையா இருந்தாலும் கலகலன்னு சிரிக்க வைப்பார் மண்சிலையா இருந்தாலும் மலமளன்னு சிரிக்க வைக்கும் அருந்தவில்ல பொருந்த வைக்கும் அருந்தவில்ல என்ற அத்தை முத்துலட்சுமி புலவர் முத்துலட்சுமி புலவர் ராமாயண கரைக்கென்றே அவதாரம் எடுத்து வந்த என் அத்தை தோணித்துறை முத்துலட்சுமி அவர்களுடைய சீர்வாதத்தை சிரசிலே கொண்டு ஒருவர் குருவே என்பே இந்த உலகத்தில் அனைவரும் குரு நமக்கே எம்ம கருவாய் ஜனித்த கருக்கோழியில் அந்த கைகாலினை பத்து மாதோன் சென்று குருவாய் பிறப்பித்த மாதா குரு உலகத்தில் உன் அருள் தருவாயம்மா. வாழே நாட்டும் பந்தேளிலே இங்க வந்தீரிக்கும் சபையோர்களே சபையோர்களே அடே ஐயா மந்தேலிலே சபையோர்களே இந்த ஆளங்கே ஹரித பந்தே
அழிலே பந்து அழிலே பந்து அழிலே அமர்ந்து இருக்கும் பெரியோர்களே 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 அலங்கு பந்து அழிலே ஐயா பந்து அழிலே இங்க அமர்ந்து இருக்கும் பெரியோர்களே 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 ஆயே இந்த ஆசார பந்தலிலே அமர்ந்திருக்கும் ஐயா பெரியவர்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். தாய் குலம் என்று சொல்லப்பட்ட ஆமா தாய்மார்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு தாயா முதல்ல சொல்லணும். ஏம்மா? ஏன்னா இன்னைக்கு இளைய கலைஞர் ராமர் முருகேசன் பேரு வெளியே தெரியுதுன்னா நம்ம தாய் குலங்களை வச்சுதான். ஆகையினால் ஆமா தாய் குலங்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக நாமளுக்கு ஒளி ஒளி அமைத்து தந்திருக்கக்கூடிய கதிரேசன் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுடைய ஆமா உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஆனால் ஆமா இந்த காமதேனு வழிபாட்டு மன்றத்தை சார்ந்த நிர்வாகிகள் அனைவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஆனால் ஆமா நாமளுக்கு ஆமா இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டாளராக இருக்கக்கூடிய எனது அன்பு அண்ணன் ஆமா அதாவது என்னையா ஆனால் ஆமா பத்ரா பர்னிச்சர்ஸ் உரிமையாளர் மூலக்கரை ஊரிலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு சென்னை மாநகரத்திலே தொழில் செய்து வரக்கூடிய பத்ரா பர்னிச்சர்ஸ் உரிமையாளர் கோகுலண்ணன் அவர்களுக்கு ஒரு வணக்கம். அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் தாயாகம் பண்ட இந்த முத்தாரம்மாளை உலகை ஆட வந்த என் குரவேடம் கொண்ட முத்தாரம்மாளை எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து என்னென்ன லீலைகளை செய்து இன்றைக்கு இந்த குலசைமா நன்னகரிலே நேர்ந்து நிலையம் வாங்கி இருக்கக்கூடிய வரலாறை நாமளை வில்லிசையாக படிக்க சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் நாமளுக்கும் மேலாக கலைகட்ட கலைஞர்கள் வந்து வில்லிசை படித்திருக்கலாம். அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். ஏன்னா நேரத்திலிருந்து வில்லுப்பாட்டு நடந்துகிட்டே இருக்கு. ஆகையினால் மாத்தி ஒவ்வொரு கலைஞர்களும் ஒவ்வொரு வழியாக படித்திருக்கலாம். அதை தாங்களும் கேட்டிருக்கலாம். ஆகையினால் நாங்கள் படிக்கக்கூடிய கதையில் கதை குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் பக்கத்தில் மேலதாள குற்றங்கள் சாரீர குற்றம் அது மட்டுமல்லம்மா வேற என்னையா இப்போ ஒண்ணு புதுசா சேர்த்திருக்காங்க. என்னையா சரீர குற்றம் வந்து நம்ம கலைக்கு தேவையில்லையா? இப்ப அதான் எல்லாரும் தேடுதாங்க. அவங்க அது தேடுதாங்க. அதுக்கு என்ன செய்ய ஆத்தாலாம் நினைக்கணும். ஆகையினால் எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால் எவ்வாறு மன்னித்து பிழை பொறுத்து ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக எங்களை ஆதரிக்கும்படி இரு கரம் எடுத்து வணங்கி கதைக்கு வருவோம். ஓங்கு ஜம்பு தீவு காப்பால் அந்த ஒன்றாங்கடல் உவர் கடலாம் அங்கே எனிந்து காப்பால் முதிய கொஞ்சம் தீவு காப்பால் அந்த மூன்றாங்கடல் மோர் கடலாம் நதிய கொஞ்சம் தீவு காப்பால் அந்த நாளாங்கடல் கயிர் கடலாம் ஆளிலை மேல் பள்ளி கொண்டு ஐந்தாங்கடல் பால் கடலாம் ஆறாங்கடல் ஆழக்கடல் அங்க ஏழாங்கடல் எல்லுங்கடலா எட்டாங்கடல் திட்ட கடல் அந்த ஒன்பதாங்கடல் அதுதான் அது உலகந்தாங்கடலாஜி அந்த பத்தாங்கடல் விருங்கடலா பத்தாவது கடலுக்கு ஒரு பருத்த சுரண பூமி உண்டு. அந்த பருத்த சுரண பூமிக்கு ஐயனே இந்திரசுரண பூமி உண்டு. இந்திரசுரண பூமிக்கு இருட்டு நாடு ஒன்று தோன்றிடுமா? அது நாட்டிலேயும் நல்ல நாடு அவளர்கள்
புகழுநாடு புகழுநாடு நாட்டிலேயோ நல்ல நாடு நாவலர்கள் புகழுநாடு புகழுநாடு பத்தாங்கடல் பெருங்கடலா பத்தாவது கடலுக்கு அப்பால் அழகான ஒரு பருத்த சுரண பூமி உண்டு பருத்த சுரண பூமிக்கு அப்பால் இந்திர சுரண பூமி உண்டு இந்திர சுரண பூமிக்கு அப்பால் இருட்டு நாடு ஒன்று தோன்றிடுமா அது எந்த நாடு அதுதான் நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழு நாடு கோடைமலை பொழியு நாடு ஆமையா குளிர்ந்ததென்றல் வீசு நாடு இஞ்சி மஞ்சள் பூங்கு நாடு இருவாச்சி மலரக்கூடிய நாடு அது எந்த நாடையா அதுதான் நாகலோகப்பட்டணம் அந்த நாகலோகப்பட்டணத்தை யார் ஆண்டு வருகின்றார் நாகராஜ மன்னனும் நாகக்கன்னி பெண்கொடியாளும் அவர் எப்படி ஆண்டு வருகிறார்கள் மன்னவனும் தேவியுமா அவன் மகிழ்ந்தே புரிந்து வாரா அவர் மன்னவரும் தேவியுமாய் தேவியுமா அவர் மகிழ்ந்தே புரிந்து வாரா புரிந்து வாரா எல்லோ நல்ல எண்ணெய் போலே இணை விரியா தோழர் போலே நகமோ நல்ல சதையும் போலே நகமோ சதையும் போலே அவர் நலமூட ஆண்டு வாரா சதையும் போலே யார் ஆண்டு வருகின்றார் நாகராஜ மன்னனும் நாகக்கன்னி பெண்கொடியாளும் மன்னவரும் தேவியுமாக மகிழ்ந்தரசு புரிந்து வருகின்றார் எல்லு நல்ல எண்ணெய் போலே இணை விரியா தோழர் போலே நகமு நல்ல சதையும் போலே நலமுடனே ஆண்டு வருகின்றார் அப்படி ஆண்டு வரும் பொழுது சொத்திற்கு சுகம் இருக்கு சொத்தையாள ஒரு பிள்ளை என்பது கிடையாது என்னையா செல்வத்திலேயே கூடுன செல்வம்னா எந்த செல்வம் அதை என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்வேன் தெரியுமா என்னம்மா உதட்டுக்கு போடுறத லிப்டிக் சரி முகத்துக்கு போடுறத ரோஸ் பவுடர் கண்ணுக்கு போடுறத ஐலைனர் இதுதான் எனக்கு பெரிய செல்வம் நான் சொல்லுவேன் இதெல்லாம் இருந்தா வாழ்க்கை போயிருமா ஆமா அது இருக்க போய் தானே ஏன் வாழ்க்கை ஓடுது அப்படியாம்மா அப்படி போட்டா தானே நீ கூட்டிட்டு வருவ இல்லனா கூட்டிட்டு வருவியா அது கூட்டிட்டு வர மாட்டேன் யாருக்கனவே பெரிய உருவமா இருக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளையா மாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ இதான் சாக்கன்னு வீட்ல போட்டு வந்துருவ ஆகையினால் ஆமா செல்வத்திலேயே பெரிய செல்வம்னா பெரிய செல்வம் என்று சொன்னால் அதுதான் ஆமா பிள்ளை செல்வம் கனியிலேயே தெவிட்டாத கனின்னு சொன்னா அதுதான் மதலை கனி ஆமா ஏமா மதலை கனின்னு சொல்லுதான் ஆகையினால் ஆமா பிள்ளை இல்லாத குறைகளது ஆமா பேர் பெரிய நாகக்கன்னி பெண்கொடியாளுக்கு நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கன்னி பெண்கொடியாளுக்கும் அந்த நாகலோகப்பட்டணத்திலே ஆமா நாடு இருக்கு நகரம் இருக்கு நாளாவக செல்வம் இருக்கு நாடு இருக்கு நகரம் இருக்கு நாளாவக செல்வம் இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தாள குறைகள் இல்லை சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தாள குறைகள் இல்லை மண் இருக்கு மனை இருக்கு மண்ணாள தாழ்வும் இல்லை மண் இருக்கு மனை இருக்கு மண்ணாள தாழ்வும் இல்லை நாடு இருக்கு நகரம் இருந்தோ நாட்டையாளே பிள்ளை இல்லை ஐயா நகர் அறிந்தோ நாட்டையாளே பிள்ளை இல்லை
மன்னனுக்கும் நாகக்கன்னி பெண்கொடியாளுக்கும் நாகக்கன்னி பெண்கொடியாளுக்கும் நாடு இருக்கு நகரம் இருக்கு நாட்டையாள பிள்ளை இல்லை நாட்டையாள பிள்ளை இல்லை பிள்ளை இல்லாத குறைகளை நாகராஜ மன்னனிடத்திலே வந்து அந்த நாகக்கன்னி பெண்கொடியாள் நாகக்கன்னி பெண்கொடியா அப்படியே அழுது புலம்புகின்றார் அழுது புலம்பும் போது அந்த நாகக்கன்னி பெண்கொடியாள் நாகராஜ மன்னனிடத்தில் வந்து அழுது புலம்புகின்றார் அவ என்ன சொல்லி அழுது புலம்புகின்றார் என்ன சொல்லுகின்றார் கணவா ராஜமன்னா இந்த நாகலோக பட்டணத்திலே என்ன பேசுறவல்ல என்ன சொல்லி பேசுறா தெரியுமா என்னையா சொல்லுகின்றார் ஐயா இருசி நல்ல மலடி என்று இருந்தோ நல்ல சகுனம் பார்க்க மலடி நல்ல மலடி என்று மறைந்திருந்தோர் சகுனம் பார்க்க என் கணவா ராஜமன்னா யஜமான ரஜகளியே பிள்ளை அது பிறந்திடுமா பெருங்கவளை தீர்ந்திடுமா பிறந்திடுமா மனங்கவளை தீர்ந்திடுமா எனக்கு குழந்தை அது பிறந்திடுமா என் குழந்தைவளை தீர்ந்திடுமா நம்மளடி என்று பேரும் வாங்கி நீளத்தில் வாழலாமா இருசி மலடி என்று பேர் வாங்கி இந்த உலகத்திலே வாழலாமா நம் மலடி என்று கேட்கும் முன்னால் மாண்டிட்டாலும் குற்றமில்லையே இருசி என்று கேட்கும் முன்னால் இருந்தால் என்ன இறந்தால் என்ன மன்னா மன்னா நம் பெண்ணா பிறக்கலாமா இந்த பேர் உலகில் நான் வாழக்கூடாதியா மங்கையாக பிறக்கும் முன்னாள் மண்ணாக பிறந்தேன் இல்லையே பெண்ணா பிறந்ததுக்கு முன்னாடி இந்த உலகத்துல பிள்ளை இல்லைன்னாலும் பெண்களை தான் குறை சொல்லுவாங்க பிறந்த பிள்ளை ஒழுங்கா வளரலன்னாலும் பெத்தவளை தான் குறை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பிள்ளை எப்படி வளர்த்திருக்கா பாரு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படி கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா வளர்ப்பதிலே ஏமா அப்படி ஏன்னா பிள்ளைய வீட்டுல போட்டு ஊரா அப்படி வந்துருந்தோம்ல அப்ப உன் பிள்ளை உங்க அப்பா தான் வளர்க்காரோ எங்க அப்பா வளர்க்கலையா என் புருஷன் வளர்க்காரு பிள்ளைகளுக்கு அப்பா வளர்க்காரு அதானே பார்த்தேன் ஆமா அப்ப இந்த காலத்துல மாத்திக்கிடணும் இந்த காலத்துல மாத்தி போற நீங்க வேலைக்கு போனா ஏற்கனவே பாருங்க இத்தனை தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க ஆமா உங்க சொந்தக்காரங்க எல்லாம் எங்க இன்னைக்கு வீட்டுல எங்கயாவது வேலைக்கு போயிருப்பாரு ஆமா நீ வருஷப்பிறப்பு அதுமா வீட்டுல இருக்கிறதுக்கு அலையாத ஆமா போய் ஏதாவது வேலையை பார்த்து சம்பளத்தை வாங்கு கொண்டு வா ஆமா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஆமா என்ன செய்ய அவர் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்து இவங்க கோயிலுக்கு வந்துருவாங்க ஏன்னா பெண்களோட நிலைமை அப்படித்தானே இருக்கு ஆண்கள் சம்பாத்தியம் எதுக்கு பெண்களுக்கு தானையா ஆகையினால் ஆமா அந்த நாகக்கன்னி பெண்கொடியா பிள்ளை இல்லாமல் அழுது புலம்பும் போது அப்ப நாகராஜ மன்னன் சொல்லுகின்றார் அம்மா ஏன் நாகக்கன்னி ஏன் பிள்ளை இல்லன்னு அழுது புலம்புத எதுக்குமா இப்படி கவலைப்படுத ஆமா நான் சொல்றதை கேளு ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருந்தா கட்டாயம் குழந்தை கிடைக்கும் நமக்கு குழந்தை கிடைக்கும் ஆகையினால ஆமா அப்ப நாகக்கன்னி சொல்லுகின்றார் என்னையா சொல்லுகின்றார் நம் பகவானை நினைத்து பார தவம் இருந்து தவத்தினுடைய மகிமையினாலே தானே குழந்தை வரத்தை வாங்க போறேன் ஆண்டவனை நினைக்க போறேன் ஆமையா அருந்தவசனா இருக்க போறேன் என்று நாகக்கன்னி பெண்கொடியா எப்படி தவம் இருக்க வாரா பாருங்க எப்படி தவம் இருக்கின்றார் ஊசியில்லை படர்ந்த மாலை படர்ந்த மாலை மலையான மலை கடந்தா ஊசியில்லை படர்ந்த மாலையே படர்ந்த மாலை எம்மா படர்ந்த மாலை மலை கடந்த எம்மா சாம்பலீலை
படர்ந்த மாலை படர்ந்த மாலை படர்ந்த மாலை பார்ப்புகள் ஓங்கில் திசையா படர்ந்த உப்பு கடல் அருகே எங்க வாரா எங்க வருகின்றால் தவம் இருக்க வேண்டும் என்று தவம் இருக்க வேண்டும் என்று அந்த நாகக்கன்னி பெண்கொடியா நாகக்கன்னி பெண்கொடியா பார்ப்புகளும் கீழ் திசையாம் படர்ந்த உப்பு கடல் அருகே படர்ந்த உப்பு கடல் அருகே ஒரு ஆலமர விருட்சகத்தை கண்டால் அரணார்மணி புற்றை கண்ணிலே கண்டால் ஆலமரம் யாருக்கு உபயோகப்பட்டது ஹரி ராமச்சந்திரனுக்கு உகையப்பட்டது அரணார்மணி புற்று யாருக்கு உபயோகப்பட்டது ஆதி கரை கண்ட பகவானுக்கு உகையப்பட்டது அப்ப மைத்துனன் அமர்ந்த இடம் இந்த இடம் தான் இதுதான் நம்ம தவம் இருக்க சரியான இடம் நம்ம இங்க தவம் இருந்தா ஆமா ஒன்னு பகவான் வந்து வரத்தை கொடுக்கணும் இல்லனா பச்சைமால் வந்து வரத்தை கொடுக்கணும் என்று ஆமா அந்த நாகக்கன்னி பெண்கொடியா அந்த ஆலமரத்து அடியிலே சாந்து கொண்டு கரை மல்லிகை சந்தனத்தால் கோலமிட்டு தலையை தரையிலே ஊன்றி வாளை மேலுயர்த்தி ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமானை நினைத்து ஆமா அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா சம்போ நம சிவாய என்று ஆண்டவனாகப்பட்ட ஆதிகரை கண்ட சிவபெருமானை நினைத்து அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஆண்டவனுடைய நாமத்தை தவிர சிந்தனையில வேற எந்த நாமமும் இல்லாமல் பகவானை நினைத்து எப்படி தவம் இருக்கின்றார் 12 வருடகாலோ பாரதாவோ ஈராறு வருடமாயே அவ இருந்துதாவோ வருடமாயே எப்படி தவம் இருக்கின்றார் அல்லும் பகலும் 60 நாளிகையும் அரனுடைய நாமத்தை தவிர சிந்தனையில வேற எந்த நாமமும் இல்லாமல் என் நாகக்கன்னி பெண்கொடியா ஈராறு 12 வருடமாக இருந்து தவம் செய்து வருகின்றார் எத்தனை வருஷம் 12 வருடங்களாக அன்னமது உண்ணாமல் ஆகாரமும் எடுக்காமல் ஊன் உறக்கம் இல்லாமல் உத்தமியால் தவம் இருக்கின்றாள். அந்த காலத்துல சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கடவுளை நினைச்சு விரதம் இருந்திருக்காங்க. இப்ப அப்படியா? இப்ப ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம இருந்தா 9வது நாள் சாமியாட தெம்பு இருக்காதியா? ஆமா, 8 நாள் விரதம் இருந்துட்டு ஆமா ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டுல இருந்தாங்கன்னு வை கிணுக்குன்னு 2 ஆட்டத்துல பொத்துன்னு விழுந்து கிடக்க வேண்டியது. கோயில்ல சாமி ஆடிட்டு கோயில் கூட முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் ஆஸ்பத்திரிக்கு 5000 ரூபாய் செலவழிச்சா தான் சாமி கொண்டாடி வேலைக்கு போக முடியும். ஏன்னா சுகர் மாத்திரை போடணும், பிரஷர் மாத்திரை போடணும், நெஞ்சு வலி மாத்திரை போடணும். பத்தாக்குறைக்கு இப்ப தூக்கமும் வர மாட்டுக்கு, அதுக்கும் தூக்க மாத்திரை போடலாம் தூங்குறாங்க. அதுக்கு காரணம் இந்த மாதிரி செல்லு சாப்பிடாம ஆமா இருந்து மாத்திரை போட்டா மனுஷன் தாங்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனா அந்த காலத்துல கடவுளை அப்படி நினைச்சிருக்கிறார்கள். அன்னமது உண்ணாமல் ஆகாரமும் எடுக்காமல் என் மங்கையாகப்பட்ட நாகக்கண்ணி ஒரே ஒரு குழந்தை வர வேண்டி உத்தமியால் தவம் இருக்கின்றார். மங்கையவள் செய்யக்கூடிய தவநிலையானது யாரை தேடுது பாருங்க, யாரை தேடுகின்றது? ஆதிவள்ளி கையிலே அரணார் தேவி பார்வதியை அடே ஓ ராஜா அரணார் தேவி பார்வதியே மங்கை அவள் செய்யுந்தாவோ பார்வதியை தேடுதையா, நாகக்கண்ணி செய்யுந்தாவோ நாராயணன் தங்கையையும் நல்ல தவம் தேடுதையா, அழகு சக்தி செய்யுந்தாவோ அரணார் தேவி பார்வதியை தேடிடுமா, பார்வதியை தேடிடுமா. பாவை அவள் செய்யுந்தாவோ பார்வதியை தேடிடுமா, அவள் செய்யுந்தாவோ பாவையவள் செய்யுந்தாவோ ஆயே
பார்வதியால தேடுகின்றது. என் நாகக்கண்ணி செய்யக்கூடிய தவநிலையானது அம்மை பார்வதியால் திரேகமெல்லாம் அக்கினி வாடை சுழலுகின்றது. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அக்கினி வாடை சுழலும் போது பார்த்தால் பார்வதியால் பகவானிடத்துல கேட்க பகவானிடத்துல கேட்கும் போது என் அரணார் தேவி பார்வதியால் என்ன நினைக்க ஆனால் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக என் உமையவள் தேவி பார்வதியாளுடைய திரேகமெல்லாம் அக்கினி வாடை சுழறக்கூடிய காரணம் என்னன்னு தெரியவில்லையே என்று பகவானிடத்துல கேட்கும் பொழுது அப்ப பார்த்தார் யாரையா ஆண்டவன் பகவானிடத்துல பார்வதியால் பார்வதியால் கேட்கும் போது எம்மா ஏ பார்வதி நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் தேவி அந்த நாகக்கண்ணி பெண்கொடியால் என்ன நினைத்து 12 வருடமாக தவம் இருக்கின்றார். அவ தவநிலையின் மகிமையினாலே ஆடாத கைலாசம் ஆடி இருக்கு என்று ஆண்டவன் பகவான் சொல்ல அப்ப நாகக்கண்ணிக்கு தாங்கள் குழந்தை வரத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று பார்வதியால் சொல்ல இருபேர்களுக்கும் ஜாதக விதிப்படி குழந்தை இல்லை என்று பகவான் சொல்ல அப்படி பகவான் சொல்லும் பொழுது அப்ப பார்த்தார் அம்மை பார்வதியா ஆண்டவா நீங்க பிள்ளை வரத்தை கொடுக்க முடியுமான்னு நான் கேட்கவில்லை. நான் என்ன கேட்க கொடுக்கணும்னு சொல்லுதேன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லுகின்றேன். கேட்கிறதுக்கும் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு என்று பார்வதியால் சொல்ல சரி அதாவது நாகக்கண்ணிக்கு வரம் கொடுக்க நான் போயிட்டு வாரேங்காரு. அப்ப பார்த்தார் பகவான் போயிட்டு வாரேங்காரு. பார்வதிக்கு பகவான் மேல சந்தேகம் வந்துட்டு அவளுக்கு சந்தேகம் வந்துட்டு என்ன சந்தேகம் வந்துச்சு பெரிய சந்தேகம் வந்துட்டு பார்வதிக்கு நாம போய் வரத்தை கொடுத்துட்டு வாரேன்னு சொல்லுதாரு. இதுவரைக்கும் எல்லாரையும் கைலாசத்துக்கு வர வச்சு வரத்தை கொடுத்திருக்காரு. நம்ம கண்ணு முன்னாடி வரத்தை கொடுத்திருக்காரு. இங்க மட்டும் நாம் போய் கொடுத்துட்டு வாரேன்னு சொல்லுதாரு. நாமளும் பகவானோடு போக வேண்டும் என்று பார்வதி நானும் வருவேன் என்று சொல்ல வேண்டாமா என்ன நடந்தாலும் நீ ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசக்கூடாது அப்படி இருந்தா உன்னை கூட்டிட்டு போவேங்கார். உடனே பார்வதியால் சரி என்று சம்மதித்து ஆகாய மார்க்கமாக இரு பேர்களும் பறந்து வரும்போது அந்த ஒரு ஆலமரத்தை கண்டார். ஆலமரத்து அடியில் 5-6 வெள்ளாடு மேயுது. குட்டிக்கு குளை வெட்டுதை சிறுவன் முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுகின்றான். முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதானே கொப்பு வெட்டு முடிஞ்சு குழந்தை கீழே வந்து விழுந்தா வம்பா செத்து போவானே பிள்ளையா இருக்குமா இருக்க மாட்டானே. அப்ப பார்த்தால் பார்வதியா பகவானே நம்ம கண்ணு முன்னாடி இந்த உயிரை போக விடலாமா விடக்கூடாது ஏ பார்வதி அவனுடைய விதி முடிந்து விட்டது. பகவானே அவனுடைய விதியை என்னுடைய மதியாலே நான் வென்று காட்டுவேன். பார்வதி என்ன சொல்லுதுண்டா பகவான் சொல்லதாரு விதி முடிஞ்சு போச்சுங்க. பார்வதி சும்மா இருந்தாளா அவ சும்மா இருப்பாளா அவனுடைய விதியை என்னுடைய மதியால வென்று காட்டுவேங்க. பார்வதி சொல்லுகின்றாள் பார்வதி என்ன இவனை வச்சு நம்ம 2 பேருக்குள்ள எதுக்கு சண்டை வேண்டாம் ஒப்பு வெட்டு முடிஞ்சு குழந்தை கீழே வந்து விழும்போது அம்மான்னு சொல்லி கீழே விழுந்தா நீ போய் காப்பாத்து அப்பான்னு சொல்லி கீழே விழுந்தா நான் போய் காப்பாத்திக்கிறேன். இந்த சண்டாள பாவி சிறுவனவள் அவன் என்ன சொல்லி கீழே விழுந்தா என்னையா சொல்லுகின்றான் அவன் அம்மா வென்று சொன்னானா அவன் சொல்ல அறிவு கேட்டு சிறுவேனாவே அம்மா என்று சொன்னானா அவன் சொல்ல அவன் அப்பா வென்று சொன்னானா அவன் சொல்லோரு சிறுவேனாவே அப்பா என்று சொன்னானா அவன் சொல்ல செத்தேன் என்று நான் செத்தேன் என்று சிறுவேனாவே அங்கில் வீழ்ந்தான் செத்தேன் என்று அம்மான்னு சொல்லியிருந்தா பார்வதியால்
ஆண்டாள் காப்பாத்தி இருப்பா. அப்பான்னு சொல்லி இருந்தா பகவான் காப்பாத்தி இருப்பா. இவன் என்ன சொல்லி கீழே விழுந்தா? செத்தேன்னு சொல்லி விழுந்தா செத்தே போனா. ஆமா. ஏ பார்வதி, ஏ பார்வதியே, அன்று எழுதினவன் அழித்தெழுத போறதில்லை, அழித்து எழுத போறதில்லையே. பின்னால் வைத்து எழுதினவன் ஆமா ஒரு காலமும் பிரித்தெழுத போறதில்லையடி. ஒரு காலமும் எழுதுனா என்னைக்கு எந்த வயசுன்னு எழுதுதானோ அந்த வயசு தான் நமக்கு. 5ன்னா 5 தான், 10ன்னா 10 தான், 6ன்னா 6 தான், 60ன்னா 60 தான். ஆனால் அன்று எழுதினவன் அழித்தெழுத போறதில்லை, அழித்து எழுத போறதில்லை. பின்னால் வைத்து எழுதினவன் ஒரு காலமும் பிரித்தெழுத போறதில்லை. ஆமா. ஆகையினால் ஆமா நாம் விதி முடிஞ்சிட்டு என்ன, ஆமா அவன் விதியை என்னுடைய மதியால வென்று காட்டுவேன்னு சொன்னாயே பார்வதி. என் பேச்ச நீ கேட்கலல்ல. ஆகையினால் ஆமா ஆண்டவன் என்றும் பாராமல் பரிசோதித்ததினாலே ஆமா ஏற்கனவே என்னையா நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை என்பது கிடையாது, கிடையாது, கிடையாது. என்ன பகவான் என்று பாராமல் பரிசோதித்ததினாலே, பரிசோதனை செய்ததினாலே, ஏ பார்வதி, ஏ பார்வதியே, பிள்ளை இல்லாத நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கு, பெண்கொடியாளுக்கு அட்டகாளி 8 பேரு அதிகாரி முத்தாரம்மாளாக நீதாம் போய் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் பார்வதியாளை 8 பரலாக்கி கையிலே எடுத்தார். பார்வதி கேட்கின்றாள், ஆண்டவா என்ன நான் அட்டகாளி 8 பேரா அங்க போயிட்டா, ஆமா உங்களோடு கைலாசத்துல யார் இருப்பா? ஆதிபரா சக்தி இல்லாத கைலாசம் இருளடைஞ்சு போகுமே, இருக்காத வெளிச்சமே இருக்காத. ஏ பார்வதி, உனக்கு 1008 அவதாரம், 1008 அவதாரம். அந்த 1008 அவதாரத்திலே ஆமா அட்டகாளி 8 பேரா உன்னை பிறவி செய்திருக்கிறேன். ஆகையினால ஆமா நீ ஆதிபரா சக்தியா என்னைக்கும் என் கூட தான் இருப்ப என்று ஆண்டவன் பகவான் சொல்ல உடனே 8 பரளையும் கையிலே எடுத்து நாகக்கண்ணி தவத்தருகிலே வந்து அம்மா ஏ நாகக்கண்ணி தாங்கள் ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தீர்கள், நான் உங்களுக்கு 8 குழந்தை வரத்தை தருகின்றேன், 8 குழந்தை வரம் தருகின்றேன் என்று அந்த 8 பரளையும் கையிலே கொடுத்தார். உடனே நாகக்கண்ணி அந்த 8 பரளையும் வாங்கிக் கொண்டு நாகலோக பட்டணத்திலே வந்து ஆண்டவனாகப்பட்ட ஆதிகரை கண்ட சிவபெருமானை மனதிலே நினைத்து அதாவது நாகராஜ மன்னனை வணங்கி அந்த 8 பரளையும் சாப்பிட்டார். அந்த 8 பரளையும் சாப்பிட்ட நாள் முதலாய் அன்றோடு குளிமறந்து ஆகிலையால் சூழாகி நாகலோக பட்டணத்திலே நாராயணன் தங்கை அட்டகாளி 8 பேர் வந்து அவதாரம் எடுக்க போறா. அந்த நாகலோக பட்டணத்திலே அன்றோடு குளிமறந்து ஆகிலையால் சூழாகி 8 நாளாக 8 முட்டைகளை ஈன்றெடுத்தார். அந்த 8 முட்டையையும் 40 நாள் நலமுடனே அடைகாத்து 41 நாளையில நல்ல வியாழக்கிழமை என்று மதியம் போல மதிய உச்சி வேளையிலே இந்த குற வேடம் கொண்டவள் குலசை நகர் ஆள வந்த என் குலசை முத்தாரம்மா வந்து அவதாரம் எடுக்க போறா. அப்பு நல்ல ஜடையழகி ஆங்கார கோவக்காரி கோல நல்ல விளையழகி கோபாலன் தங்கை அவள் நல்ல இடையழகிய செந்தூர பொட்டழகி மஞ்சன முகமழகி மருதோணி கையழகி எம் மாயந்தங்க முத்தாறு வந்து அவதாரம் எடுக்க போறா. அப்பு நல்ல ஜடையழகி ஆங்கார கோவக்காரி கோல விழியழகி கோதண்டராமன் தங்கையம்மா கருங்காலி செங்காலி மையான காளியாக இந்த கலியுகத்தை ஆள வந்த என் கண்ணன் தங்கை வந்து அவதாரம் எடுக்க போறா. அவளுக்கு 5 ஜட கொஞ்சி விழ அழகு ஜடமார்புரள ராமன் தங்கை முத்தாரம்மா வந்து அவதாரம் எடுக்க போறா. அரம்பையர்கள் குலவை போட அகிலமெல்லாம் நடுநடுங்க, மங்கையர்கள் குலவை போட மாநிலமெல்லாம் நடுநடுங்க, மத்தியான மதியம் போலே மதிய உச்சி வேளையில எம் மாயன் தங்கை வந்து அவதாரம் எடுக்க போறா. முத்தாறு பறக்க போறா. அவ எப்படி பறக்க போறா? எப்படி பறக்காளையா? அரம்பையர்கள் குலவை போட அகிலம் எல்லாம் நடுநடுங்க, மங்கையர்கள் குலவை போட மாநிலமும் நடுநடுங்க, அவ ஓராவது முட்டையிலே எங்க அம்மா முத்தாரம்மா வந்து பிறந்துட்டாளே ஓடியா அம்மா முட்டையிலே இரண்டாவது முட்டையிலே அம்மா
பிறந்தாவது முட்டையில அவன் முப்புடாதி தான் பிறந்தாள் 4வது முட்டையில நல்ல காளியம்மா தான் பிறந்தாள் 5வது முட்டையில தான் பிறந்தாள் 6வது முட்டையில தான் பிறந்தாள் 7வது முட்டையில ஈஸ்வரியா தான் பிறந்தாள் அவ 8வது முட்டையிலே முட்டையிலே அவ அட்டகாடி வந்து பிறந்திட்டாளே முட்டையிலே அம்மா முட்டையிலே உனக்கு வீர பல்லா விரிஜடையா ஏ குலஜையாடும் முத்தாரம்மா உனக்கு விரித்து ஆடும் அந்தளை முடியா உனக்கு 5 ஜடை கொஞ்சி வீட அம்மா அழகு ஜடை இவ கயந்து நல்ல ஜடை அழகி ஏய் முத்தாரம்மா இவ காளியாக நல்ல உனக்கு வீர பல்லா விரிஜடையா ஏ கருங்காளி செங்காளியா அண்ணன் தங்கை வந்து பிறந்திருக்கா ஓடுங்கம்மா ஒரு உலாவை பொன்னானே சத்தம் கேட்டு முத்தாரம்மா சத்தம் கேட்டு முத்தாரு பாடுவாளா அம்மையான முத்தாரம்மா ஆதாரி போடுவாளா இவ மத்தியான மதியம் போலே மதிய உச்சி வேளையில மாறி மாறி பிறந்தவாளா மாறி வாரா மூகம் கொண்டதோரு முப்புடாரி அம்மாவாரா என் மையான காளியாக என் மாயன் தந்த முத்தாரம்மா கடற்கரை அமர்ந்த தெய்வம் கருங்காளி அம்பிகையா செங்காளி அம்மாளோடு என் மையான காளிவாரா இந்த காருலகம் ஆட வந்த என் தாடகை அம்மாவாரா உனக்கு 5 ஜாட கொஞ்சி வீல எம்மா அழகு ஜாட மார்புரட இவன் கயத்து நல்ல ஜடையடை முத்தாரம்மா வீரப்பல்லா விரிஜடையா தங்கையாத்து தண்ணிக்குள்ள தண்ணி பெண்ணா வந்தவாளா தண்ணிக்குள்ள சின்ன பெண்ணா வந்தவாளா இந்த வைகையாத்து தண்ணிக்குள்ள வயசு பெண்ணா வந்தவாளா ஓடியா நீ ஓடாத ஒளியாத ஒளிமரவான் இல்லாத இந்த உலகத்துல பார்க்கலையே நாடு எல்லாம் உந்தையாரா நகரம் எல்லாம் உன்னருளா நாராயண தங்கையம்மா இவ ஆதாரி ஓடுவாளா உனக்கு வடக்க விழுந்த ஜாடையே பத்திர காளியம்மா உனக்கு வடகடலு நீராட தெக்க நல்ல விழுந்த ஜாடையே சரியான முத்தாரம்மா நல்ல விழுந்த ஜாடை செஞ்சடலும் நீராட பக்கடல்ல சடையழகி பச்சை மாளி தங்கையம்மா கடற்கரை அமர்ந்த தெய்வம் காளி கடற்கரையே அமர்ந்த தெய்வம் இவ ஆடுவாளாம் பாடுவாளா அக்கா தங்கை 8 பேரும் மத்தியான மதியம் போலே மதிய உச்சி வேளையில இந்த குலசை நகர் ஆட வந்த என் கோலக்காரி முத்தாரம்மா நீ கும்பக்காரி குளவக்காரி இவ கூத்தாட வந்த தெய்வம் நீ ஓடாத ஒளியாத ஒளிமரவான் இல்லாத இந்த உலகமெல்லாம் ஆழ்வவாடே ஈசன் உச்சி கண்ணில் பிறந்தமாதா என் உச்சி நிமா காளியோடு இந்த ஓடி வாரா முத்தாரம்மா இவ முத்தாறு காளியம்மா ஏ காளியம்மா மாரியம்மா இவ சதுராடி வாராளே இவ சண்டையான மாரியாச்சு
இறப்பெல்லாம் விரிகடையா வைகை ஆற்று தண்ணிக்குள்ள இவ இருக்கங்குடி ஆண்டவாளா ஈராத்து காரியவா ஏ அக்கீனி சட்டிக்காரி அழகு பிள்ளை முத்தாரம்மா இவ குற வேடம் கொண்ட தெய்வம் கோலக்காரி முத்தாரம்மா மஞ்சேன பூச்சிக்காரி மாயந்தங்க முத்தாரம்மா இவ ஒரு பிடி மஞ்சனைய உடம்பு எல்லாம் பூசுவா வீடி மஞ்சனைய எடுத்து உண்ணு தாயல்லாவோ குழவ நல்ல சத்தம் கேட்டு இவ கோவில் விட்டு இறங்கி வாரா இடுங்களம்மா ஒரு இன்னும் ஒரு குணவ எங்களம்மா முத்தாருக்கு கும்பக்காரி குலவக்காரி என் கோபாலன் தங்கை வட்டமிட்டு ஆடி வரும் என் வரத்துக்கார முத்தாரம்மா மஞ்ச நல்ல சேடக்காரி மாறி மாறி பிறந்த தெய்வம் கட்டழகி முத்தாரம்மா குங்குமுக பொட்டுக்காரி 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 முத்தாரம்மா பொட்டுக்காரி பொட்டுக்காரி முத்தாரம்மா மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலையில பால் கூட அபிஷேகம் பச்சம்மாளி தந்தைக்கு தான் ஒன்னாங்க ரகம் அம்மா இந்த உலகை ஆளும் பூங்க உனக்கு இரண்டாங்க ரகம் அம்மா காளி அம்மா நாட்டு எல்லையில இருந்தாலும் தெய்வமாச்சி சாம்புராணி வாடக்காரி சக்தியுள்ள முத்தாரம்மா சந்தையான பூச்சிக்காரி வேலை நல்ல வேலையம்மா உனக்கு விளையாட இது சமயம் சமயம் நல்ல சமயம் அம்மா சம்மதிக்க இது வேலையே இவ உச்சியில விழுந்த ஜாடை உச்சி நீமா காளியம்மா உலகம் எல்லாம் ஆயிரத்தெட்டு சடையழகி சடையழகி ராமையம்மா ஆயிரத்தெட்டு சடையழகி சடையழகி நீ ஓடி அங்க வந்து இடையணும் உத்தமியே முத்தாரம்மா உன்ன போல தேவதையே இந்த உலகத்தில் பார்க்கலையே இந்த குவளையத்தை காக்க வந்த குலசையாளு முத்தாரம்மா இவ சதுராடி வாராளே சக்தி கொண்ட முத்தாரம்மா இவ பக்க சடையலையே என் பச்சம்மாளின் தங்கையம்மா இவ ஆயிரத்தெட்டு சுருவக்காரி என் ஹரிராமன் தங்கையம்மா இவ ஓடி இங்க வாராளே என் உலகளந்த முத்தாரி இவ முத்து போடும் இத்தக்காரி இம்மா முனிநாக்கு குலவக்காரி இருக்கங்குடி ஆண்ட தெய்வம் இருக்கங்குடி மாறியோடி சந்தையான பூச்சிக்காரி இவ கருங்காளி அம்மாளோடி மையான காளியோடி என் மாயம் தங்கை செங்காளி போற முடிக்க வந்த என் மாய நல்ல முத்தாரம்மா இந்த சூரசுந்தர நாயகியா சொல்ல அழகி முத்தாரம்மா தசரா நாயகியே என் நாயான முத்தாரம்மா ஆயிரத்தெட்டு சொருவக்காரி இவ குறவையாடும் கொண்ட தெய்வம் கொண்ட தெய்வம் குலசையாளோ முத்தாரம்மா கொண்ட தெய்வம் கொண்ட தெய்வம் இவ விளையாடி வாராளே சக்தி முத்தாரம்மா போடுங்கம்மா நீங்க ஒரு குலவை அவ பொன்னான அவ மணி குலவை அவ அக்காலங்கை அவ எட்டு பேரும் ஆடுவாளா ஆடுவாளா வாடாளி போடுவாளா குலசையாளே வந்த தெய்வம் அந்த தெய்வம் அந்த தெய்வம் புறத்துக்காரே முத்தாரம்மா குலசையாளே வந்த தெய்வம் அந்த தெய்வம் என் அக்காலங்கை 8 பேர்களும் நாகலோக பட்டணத்தில் அவதாரம் எடுத்து ஆனால்
நாகலோக பட்டணத்திலே பிறந்து மகிடாசூரம் போர் முடித்து ஆண்டவன் பகவானிடத்துல முத்து வரத்தை வாங்கி பகவானுக்கு போட்ட முத்தை இறக்கி தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் நிலைய வாங்கி தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் நிலைய வாங்கி என் தாயான முத்தாரம்மாள் இந்த குலசேகர பட்டினம்மான நகரத்திலே ஞானமூர்த்தி ஈசனோடு என் நாராயணன் தங்கை என் முத்தாரம்மாள் சிவப்பு நிற சேலக்காரி இவ செந்தூர பொட்டழகி வங்கி தலையழகி வாடாவல்லி பொட்டுக்காரி ஹரிராமன் தங்கை அம்மா இந்த அனாதைய ஆதரிக்க வந்த என் அழகு முத்தார செல்வி அம்மா தாய் இல்லாத மக்களுக்கு தாயாக இருந்து காக்கக்கூடிய என் தாமோதரன் தங்கை குலசேகர பட்டணத்துல வடக்கு முகமாவன மங்களமா வந்தமர்ந்தா கும்மியடி பெண்ணே கும்மியடி கொண்டை கொழுங்கவே கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி நல்ல கொண்டை கொழுங்கவே கும்மியடி வாயிலாண்ட கோடியா பிரம்மாண்ட நாயகியா ஆபத்துகாண்டவியா முத்தாரம்மாள கருங்காளி அம்மாள செங்காளி அம்மாள மையான காளிய வாழ்த்தி அவளை போற்றி அவளை வணங்கி கும்மிய அடிங்க அடிங்க தந்தீன தானானே தானானே தந்தீன தானானே தானானே தந்தீன தானானே தானானே தந்தீன தானானே தானானே அம்மா என்ன கோடம் போல நீ எனக்கு இருவாச்சி பூ போல நான் உனக்கு என்ன கோடம் போல நீ எனக்கு இருவாச்சி பூ போல நான் உனக்கு அம்மா என்ன கோடத்துக்கும் இருவாச்சி பூவுக்கும் இப்ப இங்க வருகிற முத்தாரம்மாள மாரியம்மாள காளி அம்மாள வடக்கு வசலிய வடபத்திரகாளிய வாழ்த்தி அவளை போற்றி அவளை வணங்கி கும்மிய அடிங்க அடிங்க தந்தீன தானானே தானானே தந்தீன தானானே தானானே தந்தீன தானானே தானானே தந்தீன தானானே தானானே அம்மா தண்ணி கோடம் போல நீ எனக்கு நல்ல தாமர பூ போல நான் உனக்கு தண்ணி கோடம் போல நீ எனக்கு தாமர பூ போல நான் உனக்கு அம்மா தண்ணி கோடத்துக்கும் தாமர பூவுக்கும் இப்போ இங்க வருகிற உலசையான வந்தவர உறவே அடங்கொண்டவர முத்தாரம்மாள பத்திரகாளிய மாரியம்மாள வாழ்த்தி அவளை போற்றி அவளை வணங்கி கும்மிய அடிங்க அடிங்க தந்தீன தானானே தானானே தந்தீன தானானே தானானே தந்தீன தானானே தானானே தந்தீன தானானே தானானே இவ எந்த தெருவழியா வாராளோ அம்மா ஏழைய கண் கொண்டு பாராளோ எந்த தெருவழியா வாராளோ ஏழைய கண் கொண்டு பாராளோ ஐயா ஏழைக்கு இறங்கிடும் எங்கள் குல தெய்வம் அவா குலசை முத்தாரம்மாள வாழ்த்தி அவளை போற்றி அவளை வணங்கி கும்மிய அடி 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 தந்தீன தானானே தானானே தந்தீன தானானே தானானே ஓ ராஜா தந்தீன தானானே தானானே எம்மா தந்திர தானானே தானானே தந்திர தானானே தானானே தந்திர தானானே தானானே ஒரு தந்திர தானானே தானானே என் குலசை முத்தாரம்மாள் கொடுத்த என் அன்பு உறவுகள் அனைவர்களுக்கும் அனைவர்களுக்கும் இந்த ராமர் முருகேசன் வில்லிசை குழு